ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தி டிஎஃப் டேரட் ஃபேமிலிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நெக்ஸ்ட் 72 hours உங்கள் ரிலேஷன்ஷிப்கான ரீடிங் தான். எஸ், நெக்ஸ்ட் 72 hours உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது டைம்லெஸ்க்கான ரீடிங்காக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்து இந்த எனர்ஜிஸை கிளீன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எல்லா இதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? கீழே விழுந்துடுச்சு. நைட் ஆஃப் ஸ்வார்ட், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ். எஸ், ஒரு சில பேருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது. இது கொஞ்சம் கோபத்துல இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? திரும்பவும் கோபம், கிளாஷஸ் ஏதாவது வந்துட்டு போகலாம், அந்த மாதிரி தெரியுது. இந்த வீல் வந்து சொல்றது என்னன்னா பேசிக்கலி சனியோட கார்டுன்னு சொல்லலாம். சரியா? பிகாஸ் இது வந்து லக்குக்கான கார்டுன்னு சொல்லுவாங்க. எஸ், சின்ன சின்ன கிளாஷஸ் ஏதாவது வருதுன்னா அதை ரொம்ப பெருசுபடுத்த வேண்டாமா. பிகாஸ் த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜி அதுதான் கொஞ்சம் மீட்டிங்கான எனர்ஜின்னு சொல்லலாம், கோர்ட்கான எனர்ஜிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கிளாரிட்டிக்காண்டி ஒரு எனர்ஜிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போவதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், நியூ பிகினிங் யாருக்கோ இருக்குது. ஏதாவது ரிலேஷன்ஷிப்பை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், நான் என் பார்ட்னர் கூட நான் இந்த வேலை பார்க்கணும், இது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. கரியரை நான் கொண்டு போகணும், ஒரு சில பேர் லைஃப்பை கொண்டு போகணும், அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலாம். இல்லைன்னா டிஸ்கஷன் போடலாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள. இந்த வீல் வந்து சொல்லுது லாஸ்ட் 1 yearல என்ன நடந்துச்சோ அது திரும்பவும் உங்களுக்கு நடக்க சான்சஸ் இருக்கு. வீல் வந்து பிகாஸ் சுத்திட்டு வருது, ரைட்? ஸோ எனக்கு தோணுது பாஸ்ட்ல சுத்தினது ஏதோ ஒன்று திரும்பவும் வரும். அது வந்து கோவத்துல வரலாம். மேபி உங்களோட பாஸ்ட் திங்ஸ் நீங்க ஏதாவது பேசும்போது மேபி சின்ன கிளாஷஸ் வர சான்சஸ் இருக்குது. எஸ், அதை நீங்க கொஞ்சம் பெருசுபடுத்தாம எஸ் அவங்க கோவப்பட்டாங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல எஸ், நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ஏதாவது லேசினஸ் இருக்கலாம், இல்லைன்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கூட உங்க பார்ட்னருக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கேன். ஓ, மணியை வச்சு 4 2 நேரம் வந்திருக்கு கைஸ். மேபி எனக்கு இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபைனான்சியலி எமோஷ்னலி கொஞ்சம் ப்ராப்ளம் போகலாம். பட் நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஸ்பிரிட். எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, பேஜ் நிறைய வருது. சின்ன சொல்லுவாங்கல்ல, சின்ன சண்டை வரும், அதுக்கப்புறம் நாங்க மேனேஜ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? பாருங்க, இதுவும் பேஜ்க்கான எனர்ஜி தான், பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் கூட ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குது. எஸ், அப்கோர்ஸ் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு. பாக்கி ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா டெத் கார்டு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு நியூ பிகினிங், அகைன் நியூ பிகினிங் நிறைய இருக்குது. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்றீங்க. சின்ன சண்டை வந்துட்டு திரும்ப நீங்க சேருவீங்களா இருக்கும். பிகாஸ் நிறைய பேஜ் நியூ பிகினிங்கான கார்டு அதெல்லாம் சின்னது இல்லை. இது வந்து ஒரு பெரிய பெயினா இருக்குது. யாரோ ஒரு பர்சன் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பட் அவங்களால முடியல அன்பார்ச்சுனேட்டா. மேபி அவங்க கரியர்ல இல்லைன்னா ஹெல்த் ரீதியா அவங்க ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்காங்க. எஸ், நீங்க அவங்க கிட்ட ரீகன்சிலேஷன் உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ண முடியும்னா பண்ணலாம் இந்த நெக்ஸ்ட் 72 hours. எஸ், ஏதாவது பிளாக் அன்பிளாக் அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. எஃபர்ட் கொடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரிஞ்சிட்டு இருக்குது. பிகாஸ் டெத்க்கான கார்டு இருக்குது, ரைட்? அவங்க திரும்பவும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி பார்க்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்கணும். எஸ், ரெண்டு பேரும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் அப்பதான் இந்த பேலன்ஸ்க்கான எனர்ஜிஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள வரும். சரியா? அந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் சொல்லுது. எஸ், ஆனா வந்து ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். சரியா? நீங்க வந்து ஆப்பஸ்ல அதாவது
ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா நோ கான்டாக்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கான எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் புட் பண்ணிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு டிராவலிங் தெரியுது. சரியா, ஃபேமிலி கூட டிராவல் நீங்க பண்ணலாம், ரொமான்ஸ் இருக்குது, அதுவும் எனக்கு இங்க தெரியுது. சரியா, ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தும் கொஞ்சம் கைடன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இந்த மாதிரி டைம்ல நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா நெகட்டிவா நடக்குமா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ. அதாவது நீங்க நினைக்கிறத மெனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாம். மேபி நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்கும், அதுக்கான எனர்ஜிஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கூட அந்த நான் சொன்னேன் உங்களுக்கு டெத் கார்டுக்கான எனர்ஜிஸ். எஸ், அந்த மாதிரி தெரியும். தேங்க்யூ ஸ்பிரிட். பாருங்க, இட்ஸ் அப் டு யூ. உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. எஸ், நீங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணுமா இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு. பட் ப்ரொடெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். எஸ், உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா இந்த ரிலேஷன்ஷிப் காண்டி சொல்றாங்க. அதுல இருந்து நீங்க மூவ் ஆகுவீங்க. எஸ், யாருக்காவது ஃபைனான்சியலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு உங்க ரிலேஷன்ஷிப்ல, அதை வச்சு பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் மாறும். சரி, சின்ன அமௌண்ட் வந்துட்டு போகலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. யூ ஆர் ரெடி. நீங்க ரெடியா? எஸ், நான் சொன்னேன் ரீகன்சிலேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் உங்க எண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் பண்ணலாம். ஈகோ வேண்டாம். பிகாஸ் அந்த கார்டுக்கான எனர்ஜிஸ், நைட் ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜிஸும் கொஞ்சம் ஈகோக்கான எனர்ஜிஸ் தான். கொஞ்சம் கோபம் பட்டுன்னு வரும், ரேஸ் ஆயிரும், ஹையா திருப்பி அமைங்கிரும், அந்த மாதிரி. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரெசல்யூஷன் கிடைக்கும். எஸ், நான் சொன்னேன் ரீகன்சிலேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கு. நீங்க பீஸ்ஃபுல்லா உட்காந்து கம்யூனிகேஷன், அதாவது நீங்க கான்வர்சேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணலாம். டெஃபினட்டா சான்சஸ் ஹைலி இருக்குது ஒரு சில பேருக்கு. சரியா, எனக்கு சோ இன் சோ ரீசன் வாட்டர் சைன் தெரியுறாங்க, வர ஆர்ட் சைன் தெரியுறாங்க, ஃபயர் சைன் தெரியுறாங்க. சரியா, இந்த இதுல ரீகன்சிலேஷனுக்கு பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஓகே பாய். இதுதான் உங்களுக்கான ரீடிங்.